வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளதாக வானிலை மையம் தகவல். சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. கடலூரில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. இன்றும் விட்டுவிட்டு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் 43 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு தொடக்கம். மாவோயிஸ்ட் தாக்கம் உள்ள பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றதால் திராவிடம் பெருமிதம். இவர்களை தடுக்க ஏற்படுத்தப்படும் அத்தனை தடைகளையும் உடைப்போம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. வயநாடு தொகுதியில் இன்று மக்களவை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடக்கம். நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள். நவம்பர் 16ஆம் தேதி முதல் 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரேசிலில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பின் செயல்திறன் துறையை வழிநடத்த தொழிலதிபர் எலான் மஸ்க், விவேக் ராமசாமி தேர்வு. டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈராக்கில் பெண்ணின் திருமண வயதை 18 இருந்து 9ஆக குறைக்க முடிவு. மசோதா நிறைவேற்றப்பட்டால் இளம் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் அதிகரிக்கும் என எதிர்ப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே இன்று 3வது T20 போட்டி. 2வது போட்டி தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் முனைப்பில் இந்திய அணி.